பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியா தீர்க்கிறவன் நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிற அவைகளை நீ செய்கிறபடினால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியா தீர்க்கிறார். அதாவது பவுல் வந்து அங்கே இருக்கிற சில யூதர்களுக்கு கிரேக்கர்கள் வந்து பவுல் சொல்றாரு, அதாவது நீங்கள் குற்றவாளியாக தீர்க்கப்படாது, மற்றவங்களை குற்றவாளியாக தீர்க்காதீங்க. நம்ம யாரை குற்றவாளியாக தீர்க்க நம்மளுக்கு அதிகாரம் இல்லை சொல்லி அங்கே இருக்கிற பவுல் வந்து அங்கே இருக்கிற அந்த யூதர் கிரேக்கர்கள் சொல்றாரு. அதாவது இந்த கிரேக்கர் இந்த யூதர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க தன்னை மேன்மையாக நினைச்சாங்க. கீழே இருக்கிற வந்து அவங்க ஈவான் நினைச்சாங்க. அதான் பவுல் சொல்றாரு, அதாவது தேவன் வந்து பச்சை பாறையில் தேவன் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷன் தேவனுடைய பிள்ளைகள் தான். தேவன் யாரும் அது மாரி ஈவான் நினைக்க மாட்டார். எல்லா இடத்துல அன்பு செலுத்துகிற தேவன். அப்படியாப்பட்ட நம்ம ஆளுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம தேவன் பேர் நம்ம வந்து தேவன் போல் நம்ம அன்பாக இருக்கணும். அதாவது இந்த கர்த்தருடைய சுவிசேஷ சத்தியத்தின் படியே நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை வரும். நீங்கள் தீமை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தீமை வரும். கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் செய்யும் போது நீங்கள் என்ன செய்யலாம் அது உங்களுக்கு அப்படியே வரும்னு சொல்லி பவுல் அங்கே இருக்கிற அந்த கிரேக்கருக்கு அந்த யூதர்கள் சொல்கிறாரு. அதாவது நீங்கள் யாரை குற்றம் தீர்க்காதீங்கன்னு சொல்லி அழகாக சொல்கிறார். ஏன்னா பவுலோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பவுலோட அநேக பேர் வந்து குற்றப்படுத்தினாங்க. பவுலை வந்து சில மனுஷன் ஏம்பி மனுஷங்களாம் ஏம்பி சொல்கிறாங்க, இவர் வந்து அப்போஸ்தலர் பவுலே கிடையாது, இவர் வந்து அப்போ தீர்க்க தரிசியே கிடையாது, இவர் கர்த்தரால் அழைக்கப்பட ஒரு ஊழியக்காரர் இல்லை சொல்லி அவங்க குற்றப்படுத்தும் போது பவுல் சொல்கிறாரு, நான் அப்போஸ்தலன் தான், நான் வந்து கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் தான், நான் கர்த்தரை வந்து என் கண்களால் தரிசனம் பார்த்தேன், பேதுரு போல் நானும் ஒரு அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் தான், நான் அப்போஸ்தலன் தான் சொல்லி அங்கே இருக்கிற ஜனங்கள் வந்து பவுல் வந்து சொல்கிறார். அதாவது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறாரு, எனக்கு விரோதமாக ஏமி குற்றச்சாட்டப்பட்ட மனுஷன் யார்? அதாவது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறாரு, என்னை குற்றப்படுத்த யாரால் நான் வந்து என்னை யாரை வந்து குற்றப்படுத்த முடியாது, நானும் யாரை வந்து குற்றப்படுத்த முடியாது, என்னை குற்றப்படுத்தினா தேவன் ஒருவர் தான் என்னை குற்றப்படுத்த முடியும்னு சொல்லி அழகாக பவுல் சொல்கிறாரு. பவுல்னாலும் சொன்னால் நீங்கள் குற்றவாளியாக தீர்க்கப்பட மற்ற யாரும் குற்றவாளியாக தீர்க்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அழகாக இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் சரி நம்ம குற்றவாளியாக தீர்க்கப்படாதபடி மற்றும் நம்ம யாரும் நம்ம குற்றவாளியை நம்ம தீர்க்கக்கூடாது, நம்ம யாரும் நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. அதாவது நம்ம வந்து ஆண்டுடைய பிள்ளையாக நம்மளுக்கு விரோதமாக சில மனுஷன் ஏம்பும்போது நம்ம மேலே தேவையில்லாத பொய்யா சொல்லும் போது, நம்ம மேலே தேவையில்லாமல் குற்றம் சாட்டும் போது, நம்ம மேலே தேவையில்லாத அவங்க வீண் பழியை போடும்போது, நம்ம தேவையில்லாத நம்ம மேலே அவங்க நிந்திக்கும் போது, நீங்கள் ஒரு நாள் சரி உங்களுக்கு விரோதமாக ஒரு மனுஷன் மேலே நீங்கள் வந்து அந்த எரிச்சல் ஆகாதீங்க. உங்களுக்கு விரோதமாக ஒரு சத்துரு மேலே நீங்கள் ஒரு நாள் கோபம் கொள்ளாதீங்க. அவங்க என்ன செஞ்சாலும் சரி நீங்கள் ஒன்று ஏசப்பாயிட ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆண்டோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு விரோதமாக அந்த மனுஷன் ஏம்பி பண்ணுறாங்க, இந்த சத்துரு ஏம்பிடி பண்ணுறாங்க, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்காக வழக்காடும், நீங்கள் தான் வந்து எனக்கு வந்து நீதி செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக ஒரு நீதி செய்வார். நீங்கள் நீங்கள் வந்து அப்படி நீங்கள் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாக பக்கத்தில் இருப்பார். நீங்கள் அதை விட்டு என் சத்துரு வந்து இப்படி பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப மனுஷன் இப்படி பண்ணுறாங்க, நான் அவங்ககிட்ட போய் நான் வந்து சரியாக நிற்க போகிறேன், நாங்கள் சரி செய்யாமல் அவங்க யுத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் வந்து சரி செய்யாமல் நிற்கும் போது நீங்கள் அவங்ககிட்ட யுத்தம் பண்ணும்போது நீங்கள் தோற்று போயிடுவீங்க. அப்போ தேவன் உங்களுக்காக வழக்காட மாட்டேன். நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணணும், கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். அதனால் நீங்கள் யாரை வந்து நீங்கள் குற்றம் தீர்க்கப்பட மற்றவங்களை குற்றமாக தீர்க்காதீங்க. அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் அப்படி தான் பண்ணுறாங்க. ஆதாம் ஏவாளை பார்த்தீங்கன்னா ஏசப்பா வந்து அவங்களை உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் போய் அவங்கள வச்சு அவங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது ஏசப்பா சொன்னார், இந்த தோட்டத்தில் இருக்க சகல விரிச்ச கனிகள் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறிக்கிறதுக்கு இந்த கனியை மட்டும் புசிக்காதீன்னு சொல்லி ஏசப்பா சொல்லும்போது, அதாவது சர்பம் வந்து பயங்கரமாக வஞ்சித்து தந்திரமாக அதை வந்து லேடியை வந்து ஏவாளை ஏமாற்றி ஏவாட்ட போய் சொல்லுது, இந்த கனியை புசிக்க வேணாம் உங்கள் தேவன் சொன்னார். ஆமாம், எங்கள் ஏசப்பா சொன்னார், சாப்பிட கூட சொன்னார், இதை சாப்பிட்டா எங்களுக்கு வந்து கண்கள் திறக்கப்படும் சொன்னார். அப்போ அந்த சர்பம் சொல்லுது, இல்லை நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்க சாக மாட்டீங்க, ஏசப்பா போல் ஆகிடுவீங்கன்னு சொல்லி அதை ஏமாற்றி அது வந்து அந்த லேடி வந்து அந்த ஏவாள் வந்து அந்த கனியை சாப்பிட்டுது. அதுக்கப்புறம் அந்த கனியை சாப்பிடும்போது அவங்க புருஷனுங்க அந்த கனியை கொடுத்து அப்படி இருக்கும்போது 2 பேரும் அந்த கனியை சாப்பிட்டு அவங்க வந்து கண்கள் திறக்கப்படும் நிர்வாணியாக இருந்தாங்க. ஏசப்பா வந்து அவங்களை கூப்பிடும் போது அவங்க உடனே பார்த்து அவங்க வந்து தோட்டத்தில் வந்து ஏசப்பா வந்து ஆதாம் ஏவாளை போடும்போது அவங்க போய் ஒழிச்சிக்கினாங்க. அதுக்கப்புறம் ஆதாம் சொல்கிற ஆண்டவரே நீங்கள் வந்து தோட்டத்தில் எங்களை வந்து கூப்பிட்டீங்க, நாங்கள் வந்து நிர்வாணியாக இருக்கிறோம் ஆண்டவரே, தெரிஞ்சுதான் நான் போயிட்டு நான் வந்து மறைஞ்சி ஒழிஞ்சிங்கன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறான். சாப்பிட விட கனியை நீங்கள் புசிக்கணும்னு சொல்லி ஏன் சாப்பிட்டீங்கன்னு சொல்லும்போது அப்போ அவன் சொல்கிறான், அதை நீங்கள் எனக்கு கொடுத்த ஸ்டீவ் வந்து எனக்கு கொடுத்தா நான் வந்து அதை சாப்பிட்டேன்னு சொல்லி, அதாவது அவன் சாப்பிட்டது மட்டும் அவன் தப்பாக இல்லாமல் அதாவது அவன் சாப்பிட்டு தப்பு அந்த லேடி மேலே வந்து குற்றப்படுத்துகிறான். அதாவது நீங்கள் கொடுத்த லேடி தான் எனக்கு வந்து கொடுத்தா சொல்லி குற்றப்படுத்துகிறான். அப்போ ஏசப்பா சொல்கிறார், அதுதான் ஏசப்பா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கூடாது. அதாவது நம்ம குற்றவாளியை தீர்க்க மற்றவங்க குற்றவாளியை நம்ம தீர்க்கப்படக்கூடாது. நம்ம யாரும் குற்றவாளியை தீர்க்க நம்மளுக்கு அதிகாரம் இல்லை. தேவன் ஒருவர் தான் நம்மளுக்கு குற்றவாளியை தீர்க்கப்பட முடியும். நீங்கள் யாரை நீங்கள் குற்றப்படுத்தாதீங்க. ஆமென்.